ஆண்டவர் உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாரார். தைரியமாக இருங்க. தோல்வி நமக்கு கிடையாது. தோல்விக்கு நமக்கு தூரம் ஜாஸ்தி. தேவன் நம்மை ஜெயிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். உனக்கு தோல்வி கிடையாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ தோற்று போக மாட்டாய். தோல்வி பயம் இருக்குதா? வீழ்ந்துருவோன்னு பயம் இருக்குதா? நஷ்டப்பட்டுருவோமே அப்படி ஒரு பயம் உங்களை போட்டு இருக்குதா? ஒப்பேற மாட்டேன் அப்படி உங்கள் மனசு பேசுகிறா, அதெல்லாம் போய் தேவன் நமக்கு சொல்லுகிற அவசரம், நீ ஜெயிப்பாய் அப்படிங்க, நீ வெற்றி பெறுவாய், நீ மேன்மை அடைவாய். நாம் தோற்று போகிறது அவருக்கு ஒரு காலம் பிடித்தான் கிடையாது. அதனால் தான் நம்மை போல் ஒரு மனுஷனாகி நமக்கு ஒரு வெற்றி எங்கே தந்திருக்கிறார்னா சிலுவையிலே தந்தார். அதனால் தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது இப்படி எழுதுகிறான். எப்படி எழுதுகிறான்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வேற என்ன வேணும்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒருவேளை நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம், விழுந்து கிடக்கலாம், தோற்று போயிருக்கலாம், தளர்ச்சியாக இருக்கலாம், மனசோர்வோடு இருக்கலாம். தூக்கி தூர போட்டிருங்க. அந்த குருடைய சாலை தூக்கி போட்டு ஏசிட்டு வந்த மாதிரி அதெல்லாம் தூக்கி தூர போட்டு, நான் ஆராதிக்கிற தேவன் ஜெயம் கொடுக்கிறவரை நான் ஏன் தோற்று போகணும்? நிமிர்ந்து நின்ற வேண்டியதுதான். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை நிச்சயவார். ஆண்டவர் நம்பி சிறுபாவேல் கூட்டம் சர்ச்சை கெட்ட ஆரம்பிச்சிது. எத்தனையோ குரூப்ஸ் எடுத்து நின்றுச்சு, தடை பண்ணான்னு பார்த்தான், அப்படி பார்த்தான், இப்படி பார்த்தான், ஒன்றும் நடக்கலை. செருபாவின் கைகள் அஸ்திபாரம் விட்டது, செருபாவின் கைகளே அதை கட்டி முடிக்கும். அதனால் நமக்கு ஜெயத்தை தருகிறவர் தோற்று போனான், வெட்கப்பட்டு போனான். நெகேமியா அலங்கத்தை கட்ட ஆரம்பித்தான். அதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, சன்பலா தோபியா வாங்கிவேன். என்ன கட்டடம் கட்டதான், ஒரு நரியறி போச்சுன்னா எல்லாம் சொல்லி இப்படி நம்மளை மனக்லேசப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வேலையே தான். ஜம்முன்னு போய் இருந்துச்சு தான். 52 நாட்கள் அலங்கத்தை கட்டி முடித்து பட்டையை கிளப்பிட்டாங்க. அதனால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க இன்றைக்கி உண்மையில் வர இருக்கிறார். தானியேல் தோற்று போகலை, தானியேல் ஜெயித்தான். தாவீது தோற்று போகலை. தாவீதின் தேவன் நம்முடைய தேவன், அவனை ஜெயிக்க வச்சவர். நீங்கள் தோல்வியோடு கூட இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும். அதான் தேவனால் பிறப்பதெல்லாம் ஜெயம். நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம் இல்லையா? அவரோடு கூட நம்ம ஞானஸ்தானத்தில் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் உலகத்தை, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கோலியத்தை கண்டு எல்லாம் தலைதறிக்க ஓடுனான், விசுவாசத்தோடு போயிடுனான். சவுலே அவனை போய் கேட்டேன், நீ தோற்று போ, அவன் பெரிய யுத்தவர் அப்படி இப்படின்னா. அது மேட்ரே கிடையாது. கரடி வந்துச்சு, சிங்கம் வச்சு, இயேசுநாதர் என் கூட இருந்து அடித்து 100 கிலோ போட்டாங்க. 2ல் ஒன்றா இருப்பான். நான் தான் ஜெயிப்பேன் அப்படி போனால் அவன் கோலியாத்து தலையோடு வந்தான். யார்கிட்ட? சவுல்கிட்ட. பார்த்தியா ஜெயிச்சிட்ட, பார்த்தியா? என் கூட இருக்கிறவர் ஜெயிக்க வச்சவர். அதனால் உங்கள் வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையாக மாறும். ஊழியம் ஜெயமாய் மாறும், வேலை ஜெயமாய் மாறும், தொழில் ஜெயமாய் மாறும், தோட்டம் துறவு படிப்பு எல்லாம் ஜெயமாய் மாறும். சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார்? ஜெயிக்க வைப்பார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாளை ஞாயிறு 6 கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் அனுதின கர்மத்தை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமாம்.